Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு ஒரு விஷயம் கிளம்பிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் அதில் வெளியே வருது. சரி, அதுக்கு எதுவும் இப்போ என்ன பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறான். ஏன்னா அதில் மாட்டியிருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. நம்ம ட்ரம்ப் குரூப்பெல்லாம் அதில் மாட்டியிருக்காரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நிறையா பேர் நாங்கள் அதை போய் பார்த்தோம், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஐயோ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு. நான் அந்த பக்கமே போகல. டிஸ்டர்பிங்னு தெரிஞ்சு எதுக்கு போவானே, ஆனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் அதை பற்றி ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உலகையே உலுக்கிய ரகசியங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், மதன் கௌரி. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் யாருக்கிட்ட போனால் கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ மிஸ்டர் எம்ஜி கிட்ட தான் போயிருக்கோம். மதன் கௌரி பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. Epstein Files இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இன்ஸ்டாகிராம் டிஎம்மாக இருக்கட்டும், இங்கே யூடியூப் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்குவாட் என்னை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ மறுபடியும் இவ்வளோ பேர் கேட்கறதுனால இதை நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். பட் இந்த முறை இன்னமும் டீட்டெயில்டா, இன்னமும் உண்மைகள் நிறைய வெளியே வந்திருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக 3 million பேஜஸ் கொண்ட, அதாவது 30 லட்சம் பேஜஸ் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் ஃபுல்லா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பெயர்கள் இருக்குது. ஏன் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரைக்கும் ஏகப்பட்ட பேரோட பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல பேர் இன்வால்வ் ஆயிடுச்சுனாலே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த பேர்லாம் இன்வால்வ் ஆனது இந்த ஃபைலோட சைஸ் என்னன்னு நம்மளுக்கு காமிக்குது. ஜஸ்ட் நாட் பை நம்பர்ஸ், இதோட வெயிட் என்னன்னு பாருங்க. இவ்வளோ பேர் பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், கிங்ஸ், குவீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க அம்பானில ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் வரைக்கும் ஒருத்தங்க ஆள விடல, எல்லாரோட பேர் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உண்மையில என்னதான் இருக்குது, ஏன் இதை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்காங்கிறத இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எப்ஸ்டீன் ஃபைல் மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் என்னால உங்ககிட்ட டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல உங்ககிட்ட சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எனவே நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக்ரவுண்ட் போய் பார்த்தோம்னா ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த இந்த ஒருத்தன் ஒரு விலகரன். ஓகேவா? இவன் ஏழ்மையில தான் இருந்த ஒருத்தனா இருந்திருக்கான். ஒரு மிடில் கிளாஸ் டு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஒருத்தனா இருந்திருக்கான். ஓகேவா? இவன் ஈவென்ச்சுவலி பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நிறைய திருகுதளம் பண்ணி ஏமாத்தி எல்லாம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, அவன் கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1990s 1980s அவன் என்ன ஆயுதத்தை எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பெண்களை ஆயுதமா எடுக்கிறான். இந்த மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள்லாம் இருக்காங்கல்ல அமெரிக்கால, அவங்களுக்கெல்லாம் நிறைய பொண்ணுங்களை சப்ளை பண்ணி இவன் அதுல காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல நியூயார்க்ல சின்ன பில்டிங்ல இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சவன் நாளாக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு ஐலாண்டே வாங்குறான். ஓகேவா? எப்ஸ்டீன் ஐலாண்டுன்னு அதுக்கு பேரே வைக்கிறான். லிட்டரலா ஒரு ஐலாண்டா வாங்கிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நிலத்துக்குள்ள இருந்தா தானே போலீஸ் பிரச்சனை, நசநசன் 4 பேர் வருவாங்க, ப்ரொடெஸ்டர் இது நிக்கும். தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போய் ஒரு ஐலாண்டு தனி தீவை வாங்கிட்டீங்கன்னா, இந்த ஐலாண்ட்ல ரன்வே இருக்குது, ஃபிளைட்ல தான் இறங்க முடியும், தனியா டேக் ஆஃப் இடம் இருக்குது, ஹெலிபேட் இருக்குது, அது போக பாத்தீங்கன்னா போட்ல வர முடியும். சோ இந்த இடத்துக்கு, இந்த ஐலாண்டுக்குள்ள ஆக்சஸே பாத்தீங்கன்னா அவ்வளவு டைட்டா வச்சிருக்கான். ஐலாண்டு ஃபுல்லா செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பெண்களை கூப்பிட்டு பதுக்கி வச்சிருக்கான். ஓகேவா? இந்த பெண்கள் அப்படின்னு சொல்றப்போ அதுல நிறைய பேர் 18 வயசுக்கு கீழே இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஸ் யங் அஸ் 8 வயசு 7 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வந்துடுறான். இத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மேன்ஷன்ல ஒரு பெரிய மேன்ஷன் அங்க பில்ட் பண்றான். ஓகேவா? ஆல்ரெடி அங்க ஒரு பில்டிங் இருக்குது. அவன் தீவா வாங்குறப்பமே அதுல மொத்த தீவுக்கு இது நீங்க டாக்டர் படத்துக்கு கதை மாதிரி இருக்கு. அந்த படம் தான் ஞாபகம் வருது. ஒரு பெரிய வீடு மேல கட்டுறான். அந்த வீட்டுக்கு கீழே டீப்பான பங்கர்ஸை கட்டுறான். இந்த இடத்துக்குள்ள இந்த நிறைய பெண்களை உள்ள கொண்டு வந்துடுறான். இன்ஃபேக்ட் இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி எல்லாமே காசு காமிச்சு ஆசை வார்த்தை பேசி தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஏழை பெண்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏழையான பெண்கள் இருப்பாங்களா, ஏழையான குடும்பத்துல இருக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு வருது. எங்க கூப்பிட்டு வருவாங்க, எங்க இருந்து பிடிச்சிட்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனா மால்ல, ரோட்ல, ஸ்ட்ரீட்ஸ்ல எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வருவாங்க. அழகா இருக்காங்கன்னு நினைச்சா, உனக்கு நான் இவ்வளவு பே பண்றேன், நீ கூட வரியா, ஓப்பனா சொல்றது இதுதான் இருக்கும், நீ வரியா
அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு போயிடுறான். கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இங்க வரக்கூடிய அவனோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மாமாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து இவன் கூட டச்லயும் இருக்காங்க. இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள வந்து ஐலாண்டுக்கு இன்வைட் பண்றது. ஓகேவா? இதுல நிறைய பேர் ஐலாண்டுக்கு வந்துட்டு வெறும் மேல இருக்கிற மாடியில உட்கார்ந்துகிட்டே கிளம்பினவங்களும் இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம ஐலாண்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே கிளம்பினவங்களும் இருக்காங்க. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல போய் என்ஜாய் பண்ண மிகப்பெரிய பணக்காரங்களும் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பீப்புளும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து இது எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்றான். ஓகேவா? ரொம்ப கால்குலேட்டடா எத்தனை மணிக்கு யாரு ஏன் ஃபிளைட்ல எந்த இடத்துல அவனுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப அவங்க அடே அப்ப நீங்க எவ்வளவு பெரிய சைக்கோடா டே, இதை நீ ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க வந்தே தீர்வோம்னு போயிருக்கீங்க பாத்தீங்களா. பெரிய பெரிய ஆட்கள். இதில் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த தீவு அது இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு புரியலை. அந்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, அவர் அந்த ஒரு உடல்நலவு குறைவு இப்படி அந்த இப்படியே உட்காந்துருப்பாரு வீல் சேர்ல, ஸ்டெஃபன் ஹாக்கிங்ஸா ஏதோ ஒரு பேர். அவரு அங்கே போயிருக்காரு அப்படின்னு அவருக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இவர் சொல்றதை பார்க்கும்போது இவர் சொல்றதுல சிலாக்கள் அங்கே வந்துட்டு இப்படி கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு ஆளா அவர் தெரியாது. ஆனா இவன் இன்டர்நேஷனல் மாமான்னு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு கூட எதுக்கு சார் போறீங்க? இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த ஐலாண்டுக்கு வந்த மிகப்பெரிய பணக்காரங்க யாரு, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள் யாரு, இவங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லானாலும் இவங்க நினைச்சா என்னென்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகி இருக்குது. இது ப்ரீ ஸ்மார்ட் போன் எரா. இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம போன்ல எடுக்கிறோம் கரெக்டா, பட் அப்ப அது எல்லாமே போட்டோ வீடியோ கேமரா இது எல்லாத்தையுமே வச்சு எடுத்திருக்கான். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த பில் கிளின்டன் அவரே அமெரிக்கன் பிரசிடென்டா ஆட்சியில இருக்கிறப்பமே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் பேசிக்கா என்ன பண்றான்னு தெரியல. இந்த மிகப்பெரிய அல்ட்ரா ரிச் பீப்புளுக்கும் அல்ட்ரா பவர்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் மாமா. ஓகேவா? எங்க நடத்துறான்? ஒரு தனி தீவுல இதுக்குன்னு எல்லாத்தையும் வச்சு நடத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வருஷ கணக்கா பண்றான். 1 மாசம் 2 மாசம் இல்ல, வருஷ கணக்கா பண்றான். இது பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சில பெண்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல இவன் பண்றதுல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து சித்திரவதையை நிறைய பேர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெறுமனே அது வந்து நார்மலா அவங்க எதுக்கு அக்ரி பண்ணாங்களோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எங்களோட வரம்பை மீறி எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மீறியும் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல வயசு பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறப்ப இவன் முதல்ல அரெஸ்ட் ஆகிறான். ஆனா அரெஸ்ட் ஆகிறப்பமே எவ்வளவு பெரிய இவன் வந்து இவ்வளவு வருஷம் கிரியேட் பண்ண நெட்வொர்க்கே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷீல்டு மாதிரி. நம்மளுக்கு எவ்வளவு பேர் பெரிய பெரிய ஆளு தெரியுமோ அவ்வளவு பேர் நம்மளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் இந்த கேங்ல ஐயா ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கும் போதே அங்க போயிருக்காருன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி வந்துருவாரு ஒரு வெளியே. அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இருந்திருக்காது. அரெஸ்ட் பண்ணு நாளைக்கு வர்றேங்கிற மாதிரி தான் போயிருப்பான். ஒரு பார்ட் கரெக்டா. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகுறப்ப வித்தியாசமான ஒரு அரெஸ்ட். நீ டெய்லி வெளியே போயிட்டு வந்துக்கலாம், ஊருக்குள்ள போகலாம், மால்குள்ள போகலாம், சுத்திட்டு வரலாம், சாயங்காலம் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வந்துடும். இப்படி ஒரு ஜெயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில புழல்ல இருக்காங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் சென்னை ஃபுல்லா சுத்தலாம். அப்புறம் எதுக்கு ஜெயிலு? பார்க்கலாம், என்ன சாப்பிடல எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு புழலுக்கு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கான். கொஞ்ச நாள்ல இன்ஃபேக்ட் ரிலீஸ் கூட ஆகலாங்கிற கான்வர்சேஷன்லாம் இருக்குது. அந்த நேரத்துல தான் இந்த கேஸ் வந்து இன்னமும் பெருசாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஐலாண்ட்ல இருக்கிற நிறைய பிக்சர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல செயின் இருக்குது, கட்டி போடுற மாதிரி விஷயங்கள் இருக்குது, சித்திரவதை பண்ற மாதிரி இருக்குது. நிறைய ஃபுட்டேஜ் வந்து அப்பப்போ ஏன்டா பணம் இருந்தா என்னவும் பண்ணுவீங்களாடா, நைட்டுக்கு தூங்க மட்டும் ஜெயிலுக்கு வந்துட்டு போ, நீ வெளியே சுத்துன்றீங்க. நல்ல ஜெயிலா இருக்கு இது. என்னடா அது ஆட்டம்? ஏன்டா அப்ப காசு இல்லாத நம்ம தான் இழிச்ச வாயம் போல இருக்கு. சரி லீக் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் பார்த்தவங்களே வந்துட்டு ஒரு போர்டு முதல் இது பெருசா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்வால்வ் ஆன ஒரு பொண்ணு சொல்றாங்க, யூகேவோட பிரிட்டிஷோட பிரின்ஸ் ஒருத்தன் ஓகேவா இதுல இன்வால்வ் ஆயிருக்கான், நானே அவன் கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெரிய தலையோட பேர் வந்து உருளுது. அங்க ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய பிரஷர் உருவாகுது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து அப்ப நிறைய பேர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா அப்போ தெரியாது யார் யார் இன்வால்வ் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெரிய மாமா மாட்டிக்கிட்டான்னு மட்டும் தான் தெரியும். இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. அப்ப மக்கள் இருந்துகிட்டு இதுல வேற யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாரோட பேரும் வெளியே வரணும்னு பிரஷர் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போலீஸும் மேல பிரஷர் ஆட் பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போலீஸ் கிட்ட வரான். நான் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கறத சொல்றேன், ஆனா பதிலுக்கு நீங்க என்னை விட்டுறணும், என்னை போட்டு ரொம்ப தொல்லை
ஃபாலோ பண்ணக்கூடாது, அதாவது அவங்க எல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல என்னை விட்டுருங்க, தண்டனை எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு டீலிங் போலீஸ் கூட வருதுன்னு கான்வர்சேஷன் இருக்கிற அந்த டயத்துல ஒரு நாள் ராத்திரி அன்னைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து தனியா இருக்கான் அவனோட செல்லுல. எப்பவுமே அங்க ஒர்க் ஆகிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாம போகுது. ஒரு சிசிடிவி கேமரா இல்ல, என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் வரைக்கும் அவனோட செல்லு வரைக்கும் இருக்கிற அத்தனை சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகாம போகுது. அதே நாள் அன்னைக்கு அந்த இடத்துல அவனை காவல் காக்க இருந்த போலீஸ் அத்தனை பேருமே மயங்கி தூங்கி போயிடுறாங்க. ஓகேவா, உடம்பு சரியில்லை, தூங்கிடுறாங்க, அவங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, மயங்கி போயிடுறாங்க, மயக்கத்துல தூக்கத்துல இருக்காங்க. கேமரா இதுதான், இவனை விட்டா பேரு லீக் ஆயிடும். அது தாண்டி பெரிய பவர்ல இருக்கிறவங்கனால தப்பிக்கவும் முடியும், அவங்களுக்கு எதிராக வந்தீங்கன்னா நீ கேள்வி கேட்காம உன்னை கொல்லவும் முடியும். அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் செத்துட்டான். என்னப்பா செத்துட்டான் அப்படின்னு கேட்டா தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டாங்க. உலகத்தே எல்லாரும் இதை தான் நம்ம தற்கொலை தான் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்றேன். ஏன்பா இதுக்குப்பா சிசிடிவி கேமரா இப்போ ஒர்க் ஆகல, ஏன்பா அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவன் தற்கொலை பண்ணிட்டா எல்லாரும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது இன்னும் மக்களுக்கு சந்தேகத்தை அதிகமாகுது அமெரிக்கால. இன்ஃபேக்ட் எலெக்ஷன்ல இது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்டாவே வருது. அப்போ தான் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்த நாள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா எப்ஸ்டீன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்ஸ்டீன் சொல்லாமலே ஏகப்பட்ட இமெயில் இருக்குது, ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ரெக்கார்டட் இருக்குது, ஏகப்பட்ட கான்வர்சேஷன் இருக்குது, டைரி இருக்குது, நோட்ஸ் இருக்குது, யார் வந்தாங்க யார் போனாங்கங்கிற டீடைல்ஸ் இருக்குது, எப்ஸ்டீன் யார் யார்கிட்ட என்னென்ன பேசியிருக்காங்கிற எல்லா டேட்டாவுமே வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்த நாள் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன், உங்க போட்டோவும் சேர்த்து சொன்ன மாதிரி அவரையும் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது. ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லா பேசணும். இப்போ நம்ம யாரையோ எப்ஸ்டீன் வரைக்கும் போக வேணாம், நம்மளோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு லைக்கும் எங்க போட்டிருக்கீங்கிறது ரெக்கார்டு. டிஜிட்டல் யாருமே அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. யாருமே ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாது, யாரு என்ன பேசினாங்க எந்த மொமெண்ட் டெலிட் பண்ணாலும் சர்வர்ல சேவ் ஆகிருக்கும். அது கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கும். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, மொத்த டேட்டாவையும் வச்சிருக்காங்கல்ல, இந்த போன் கால்ஸ், லாக், டெலிட் ஆகாம இருக்கிறது, ஷேர்டு பிக்சர்ஸ், டெலிட் ஆன பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எங்கேயோ அனுப்புறது நெட்ல சேவ் ஆகி தானே போகுது, எல்லாமே டேட்டா எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம போன்ல தான் இல்லங்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கிற டேட்டா மொத்தமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்குது. இந்த ஃபைல்ஸை வந்து இப்போ நாங்க ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காருல, ரிலீஸ் பண்ணலாம்னு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுல கோர்ட் மறுபடியும் இன்டர்வீன் பண்ணுது. இன்னொரு ஒரு சில பேர் கேஸ் போடுறப்போ என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல சில பேரோட பேர் வெளியே போச்சுனால், சில இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேர் வெளியே போச்சுனால் அமெரிக்கா மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். மேபி பிரசிடென்ட்டா என்னன்னு தெரியாது, பட் போனா போயிட்டு போகுது. அவங்க அந்த ஐலாண்டுக்கு போனவங்க தானே, இவங்க மேல என்ன சார் சொல்றது, என்னடா பண்றீங்க, பேரை சொல்லி தொலைங்கடா. சை, பேரே நம்பிக்கையே போயிடும். அதனால அந்த பேர்கள்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் வந்து பிளாக் பண்ணப்படுது ஃபைல்ஸ்ல. இன்னும் சில இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்களோட போட்டோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பெண்கள்லாம் பிளாக் பண்ணப்படுது. பட் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியே அது ரிலீஸ் ஆகுறப்போ யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட போட்டோஸ் என்ன மாதிரிலாம் இருந்திருக்கும் அது எதுவுமே பிளாக் பண்ணப்படாம நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் இது ஒரு விதத்துல பழிவாங்குதல் மாதிரி இருக்குது. பெரிய ஆட்கள் இருந்துகிட்டு என் மேல கை வச்சிட்டியா, நீ யாரு, நீ என்னென்ன பண்ணிருக்கேங்கிறத நான் பதில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களோட பிக்சர்ஸ் வந்து பிளாக் அண்ட் பண்ணாம ரிலீஸ் ஆகுது. அவங்க முகம், அவங்களோட உடல் எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் பார்த்த சில பிக்சர்ஸ்ல ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவர் போஸ்ட் பண்ணாம பண்ணியிருக்கானே தவிர நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி விக்டிம்ஸே வந்து வெளியில வந்து அவங்க யார் ஐடென்டிட்டி என்ன, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது சேர்ந்து வெளியே வருது. இதுல நிறைய பவர்ஃபுல்லான பேர்களோட பேர் வந்து மறைக்கப்படுது. சில பேர்கள் வெளியும் கான்வர்சேஷன்ஸ் வெளியும் இருக்குது. இது மிக்சடா இருக்குது. ஓகேவா, சில பேர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணவங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம சொல்ல முடியும். யார் யார் பிரச்சனையே பண்ணாம நியாயம் வேணும்னு நினைச்சாங்களோ அவங்களோட மொத்த போட்டோ அவங்களோட எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதான் பவர்ஃபுல் பீப்புள். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட பேரு போற போக்குல நிறைய பேரோட பேர் அடி வாங்குது. இப்போதைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட பேரு அந்த மாதிரி தான் வந்திருக்குங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருப்பீங்க, நிறைய இடத்துல கமெண்ட் செக்ஷன்ல மூடின்னு போடுறத பார்க்க முடியுது. ஆக்சுவலா நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனும் அனில் அம்பானியும், அதாவது ஜியோ அம்பானி இருக்காருல அவரோட தம்பி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் கிட்ட பேசுறாங்களே. அப்படி பேசுறப்போ அனில் அம்பானி வந்து எப்ஸ்டீன் கிட்ட நான் வந்து உன்னை பவர்ஃபுல்லான பீப்புளை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டைம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுக்கு போனப்போ, நான் தெரியாமல் கேட்குறேன், இப்போ நான் வந்து இவரை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் இவர் பிரைம் மினிஸ்டரு, சார் இவருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கல்ல, இவனை என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? ஒரு பெரிய மாமா சார், பிரைம் மினிஸ்டர் இவன் தான் சார், இன்டர்நேஷனல் மாமா. அப்படி பார்த்தா மாமா கூட உங்களுக்குலாம் என்ன சார் வேலை? அது அங்கேயே இடிக்குது. முதல்ல அவங்க கூட எதுக்கு சார் டீலிங்கு? அவனை என்னன்னு சொல்லி நீங்கள் ஹலோ மாமா இருக்காரா அப்படி தானே கேட்டு போயிருப்பீங்க. அப்போ மாமான்னு தெரியும்ல.
எப்ஸ்டீன் வந்து நான் வந்து இதை பண்ண வச்சுட்டேன் அதை பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி எப்ஸ்டீன் பேசியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற கான்வர்சேஷன். தட் இஸ் இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வந்து 2 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிஎம் பத்தியோ பிஎம் பத்தியோ இல்ல உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஸ்டாரை பத்தியோ ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னா அவர் அப்படி பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது அந்த கான்வர்சேஷன் இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. இதை வந்து அவங்க பண்ணிட்டாங்கிறது ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு வர முடியாதே தவிர என்னமோ அதுல இருக்குங்கிறத தேடி பாக்குறதுக்கு ஒரு ஸ்கோப்பா வேணா வச்சுக்கலாம். ஏன்னா பேசுறப்ப நம்ம என்னனாலும் பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின கான்வர்சேஷன் தான் ப்ரூஃபா பிரைம் மினிஸ்டரோட பேர் வரல. அவரோட ஃப்ரெண்டான அனில் அம்பானி கிட்ட பேசினப்போ இந்த கான்வர்சேஷன் வந்திருக்குது. இதை நிறைய பேர் இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க கதை. அவர் இஸ்ரேல் போனார், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போனாதுன்றதை தவிர இதுல எந்த உண்மையும் கிடையாது, இது முழுக்க கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆனா அதே நேரத்தில் அப்போசிஷன் இருப்பாங்கல்ல, காங்கிரஸா இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர ஆப்போசிஷன் கட்சிஸ் வந்து இதையே ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் மேல வந்து மோடி என்ன பண்ணாருங்கிற கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஃபைலையும் ரிலீஸ் பண்ணது யாரு? ட்ரம்போட பேரே நிறைய இடத்துல வந்திருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என்னடா நான் அமெரிக்கால ஒரு பெரிய பணக்காரன், அந்த டயத்துல அதே எப்ஸ்டீனும் ஒரு பெரிய பணக்காரன்னு சுத்திட்டு இருக்கான், நான் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஏதோ தப்பு பண்றேனோ பண்ணலையோ 2 பேரும் ஒரே இடத்துல ஃப்ரெண்ட்ஸா நகர்ந்தது நிறைய மொமெண்ட் இருந்திருக்குது. ஆனா அதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன்னு எப்படி சொல்லலாம்? 2 பேரும் மாமா கூட உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டா இருந்தா எல்லாம் தெரியும் தானே என்ன பண்றாங்க எல்லாம். அவன் ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரனா, சரி நீ பெரிய பணக்காரன், அவன் ஒரு பணக்காரன், உன் பணக்காரன் இதுக்கு பின்னாடி இப்போ ட்ரம்ப்னா இது, அப்போ அவன்னா ஒரு மாமான்னா இப்போ மாமா கூட உனக்கு என்ன பேச்சு? யோகி எனக்கு இருட்டில் என்னடா வேலை அப்படின்னு வடிவேல் கேட்ட மாதிரி தான் கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலே இதெல்லாம் நீ பண்ணேன்னு எப்படி சொல்லலாம்? நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்போட ஃபேன்ஸ் ரொம்ப காண்டாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிக்சர்ஸ் ஆஃப் ட்ரம்ப் ஒரு சின்ன பொண்ணோட இருக்கிற மாதிரி இப்போ நிறைய போட்டோஸ் வந்து இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த 1980s 1990s அந்த பாத்தீங்களா, இவரு எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்காரு. நானே நம்ம ஊர்ல 2-3 எடிட் பார்த்தேன். ஆனா அந்த ஃபைல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அவரோட பொண்ணு இவாங்கா ட்ரம்ப், ட்ரம்போட மகளோட ட்ரம்ப் இருக்கிற போட்டோவை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறதும் இருக்குது. ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன்னா, நான் இது எல்லாத்தையும் மொத்தமா அப்சர்வ் பண்றப்போ இதுல உண்மையிலே பெருசா குளறுபடி பண்ணிருப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னைக்கு எப்ஸ்டீனை முடிச்சாங்களோ அன்னைக்கே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்ஸ்டீனை முடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இது என் தியரி தான் நான் இப்போ சொல்றேன். ஓகேவா? என்னோட கான்ஸ்பிரசி தியரி. எப்ஸ்டீனோட மரணத்துல சந்தேகம் இருக்கா? எனக்கு சில கன்ஃபர்மேஷனே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அதை சந்தேகம்னே வச்சுப்போம். ஓகேவா? சந்தேகம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு. எப்படி திடீர்னு ஒரு நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒர்க் ஆகும் போகும், அந்த ஒரு நாள் மட்டும், அடுத்த நாள் இருக்குது, முந்தின நாள் இருக்குது, அன்னைக்கு மட்டும் இல்ல, டேய் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செக்யூரிட்டி ஒரு 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா அன்னைக்கு நைட் மட்டும் தூங்கிட்டாங்களாம். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஃபிஷியா இருக்குல்ல. சோ அப்போ அதை எதுக்காக அன்னைக்கு எப்ஸ்டீன் இறந்தார்? எப்ஸ்டீனுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? எப்ஸ்டீன் வந்து பேசினது 2 பேர்கிட்ட பேசினப்ப என்னன்னு பேசிருக்கலாம். எப்ஸ்டீன் வாயிலிருந்து இவர் வந்தாருன்னு சொன்னானா தான் அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் நடக்க முடியும். அப்ப யார் பேரை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன் அவங்க பேர்ல வெளியே வராம இருக்குது? இப்ப வெளியே வராம சில பேர்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் வந்த டாக்குமெண்ட்லயே நிறைய இடத்துல பேர் எல்லாத்தையும் பிளாக் அண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த பிளாக்ல அந்த பேர் மறைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற பேர்கள் என்ன? இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்பமே கோட் வேர்ட்ஸ்லாம் நிறைய பேசுறாங்க. ரிலீஸ் ஆனது வந்து லாக்ஸ். கரெக்டா? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்போ இன்னொருத்தனுக்கு ஒரு சும்மா பட்ட பேர் வச்சிருக்கீங்க, ஒருத்தன் பூசணிக்கான ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேய் அன்னைக்கு இந்த பூசணிக்கா வந்தான்னா அது பூசணிக்கான் தான் இருக்கும், பம்கின் கேம்னு நம்ம வாசிப்போம். ஆனா அந்த பூசணிக்காங்கிறது ஒரு ஆளுங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்ப வந்து அன்னைக்கு பண்ணது ஏதோ ஒரு தப்பா இருந்துச்சுன்னா, பூசணிக்கா வந்தான், இந்த தக்காளி வந்தான், இந்த வெங்காயம் அங்க போனா, இவன் பெரிய வெண்ணெய், இப்படிதான் இந்த கான்வர்சேஷன்லாம் இருக்குது. பேரே இல்ல. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கோட் நேம் வச்சு பேசுறாங்க. அந்த கோட் நேம் யாருன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த டீகோடிங் தான் போயிட்டு இருக்குது. இந்த கோட் நேம் யாரு, இந்த கோட் நேம் யாருன்னு. உண்மையிலே இந்த தப்பு பண்ணவங்க எல்லாம் இருக்கல. பிரெஞ்சு பிரசிடென்ட் பேரை இழுத்து விட்டாங்க. பிரெஞ்சு பிரசிடென்ட் டே எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லடா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த ஆள் அதையும் பண்ணியிருக்கான். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் ரேண்டமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உடனே இந்த மாதிரி ஆட்கள்லாம் தெரியல, நான் சொல்லி தான் பண்ணாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறதும் நிறைய உள்ள இருக்குது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆனா எல்லார் பேரும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு ஆள் விடாம எல்லார் பேரையும் அவன் யூஸ் பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருந்திருக்கான். ஆனா இருக்கிறதே விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா எல்லார்கிட்டையும் காமிச்சிருக்கான். எல்லா லாகும் எல்லா போட்டோஸையும் வச்சிருக்கிறத பார்த்தா இதை யூஸ் பண்ணி நிறைய ஆட்களை பிளாக்மெயிலும் பண்ணிருப்பான்னு தோணுது. இதுல முக்கியமா சிக்கிற ஒரு போட்டோஸ்ல அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹாக்கிங். நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆள் தான். அந்த ஐலாண்டை வந்து நிறைய சுத்தி இருக்காங்க. அப்புறம் பட்யா இதுதான் வந்து ஓவரால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல ரிப்பிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்னன்னு தாங்க பார்க்க வந்தேன். இப்போ இதில் வந்து அதில் ஆல்ரெடி முக்கியமான பேரை அடிச்சுட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடிக்க வேண்டிய ஃபேஸுகளை அப்படியே போட்டிருக்காங்க. ட்ரம்ப் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாராம், அவரோட ஃபோட்டோ அதில் இருக்கா, ஆனால் அவர் தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காராம். அப்படி இப்படின்னு இதெல்லாம் போகுது. அதெல்லாம் வேணாம் சார். இதில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? அதை கொடுக்க பார்ப்போம். தண்டனை கொடுக்கறது யாரு? அது எப்படி சார்?
அவர் தற்கொலை பண்ணுற அன்னைக்கு மட்டும் சிசிடிவி வேலை செய்யல, எல்லாரும் தூங்குறான் போது இவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிருமா? நம்ம இதை ஒரு நியூஸாக பார்த்துட்டு இப்படி கொஞ்ச நாளைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு கத்திட்டு அப்படியே விட வேண்டியதான். ஆனால் நம்ம சின்னதாக பசிக்காக ஒரு பண்ணை தூக்குங்க பார்ப்போம், அடித்தே கொண்டுருவாங்க. பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் மாமா கூட லிங்க் வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறாங்க. நான் ஒரு பணக்காரன், அவன் ஒரு பணக்காரன், நான் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு, அதுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம்? இதை யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? பெரிய காசு, பவர்ஃபுல்னு என்னத்த சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இது தெரியல. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.